ஏழேழு ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே ஸ்ரீவாஞ்சியம் இங்கு அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதரை நம்மால் தரிசனம் செய்ய முடியும். பாவமும் தோஷமும் இருக்கக்கூடிய அன்பர்களை ஆலயத்துக்குள்ளாரையே வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யமதர்மராஜாவுக்கு சிவபெருமான் ஆணையிட்டிருக்காரு. பாவமும் தோஷமும் உள்ளவர்கள் ஸ்ரீவாஞ்சியத்தோட மண்ணையே மிதிக்க முடியாது. ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பும் பொழுது எண்ணற்ற தடைகள் நமக்கு ஏற்படலாம். அந்த தடைகளெல்லாம் மீறி இந்த தலத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய யமதர்மராஜாவை வழிபாடு செய்த பிறகு நம்மளோட பாவம் மற்றும் தோஷங்களை நீக்கிய பிறகு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே இருக்கக்கூடிய வாஞ்சிநாதர் தரிசனம் பண்ணலாம். பாவமும் தோஷமும் இருக்கிறவன யமன் இந்த ஆலயத்துக்குள்ளாரே விடுறது கிடையாது. சிவபெருமானோட ஆணைக்கணுங்க. இந்த தலத்தில் நம்ம யமதர்மராஜாவை முதல்ல தரிசனம் செய்யும் பொழுது நம்மளோட பாவங்கள் சாபங்கள் தோஷங்கள் அனைத்தும் யமதர்மராஜாவோட சன்னதியிலே விடுபட்டுரும். அதற்கு பிறகு நம்ம புண்ணியாத்மாவாக மாறி இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதரை வழிபாடு செய்யலாம். எவர் ஒருவர் இந்த தலத்துக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு இறுதி காலத்தில் அமைதியான மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதரை தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு உடலை வருத்தாமல் அமைதியான மரணம் ஏற்பட்ட பிறகு பிறவாத நிலை எனக்கூடிய முக்தி நிலையை இங்கே இருக்கக்கூடிய வாஞ்சிநாதர் பக்தர்களுக்கு வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. மேலும் ஸ்ரீவாஞ்சியம் தலத்தில் இறக்கக்கூடிய அன்பர்களோட காதில் சிவபெருமானே பஞ்சாட்சர மந்திரமான சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஓதி சிவபெருமானே அந்த இறந்த ஆன்மாவை தனது லோகமான கைலாயத்துக்கு அழைத்து செல்றதா சொல்லப்படுது. இந்த தலத்துக்கு ஒரு முறை இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதர் மற்றும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்களாம்பிகை அன்னையை எவர் ஒருவர் தரிசனம் செய்கிறாங்களோ காசி தலத்திற்கு 1000 முறை சென்று தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். காசி தலத்தை 1000 முறை தரிசனம் செய்த பலன் தரக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஸ்ரீவாஞ்சியத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதர் ஆலயம் காணப்படுது. சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி ஸ்ரீவாஞ்சியம் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குடவாசலிருந்து நன்னிலம் செல்லும் சாலையில் குடவாசலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது. மறுமார்க்கம் பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் செல்லும் சாலையில் உள்ள அச்சிதமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இறங்கி அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம் வரத்துக்கு ஆட்டோ வசதி காணப்படுது. குடவாசலிருந்து நன்னிலம் செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஸ்ரீவாஞ்சியத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதர் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஆலயத்துக்கு செல்கிறதுக்கு முன்னாடி ஆலயத்தில் பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி மதில் சூரில் 9 துளைகள் இடப்பட்ட ஒரு இடம் காணப்படுது. அந்த இடத்துக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா யமதீர்த்தம் காணப்படுது. இந்த யமதீர்த்தத்தோட சிறப்புகள்லாம் ஸ்ரீவாஞ்சிய முத்துகுருக்கள் நமக்கு எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். ஸ்ரீவாஞ்சிய க்ஷேத்திரம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுக்கா. ஸ்ரீ அடைஞ்சதுனால ஸ்ரீவாஞ்சியம், திருவை அடைஞ்சதுனால திருவாஞ்சியம்னு பேர். இதோட முன்னாடி உள்ள பேர் என்னன்னு கேட்டால் கந்த ஆரண்யம்னு பேர். சந்தன மரக்காட்டில் சாமி சுயம்புமூர்த்தி சுவாமி கந்தாரண்யேஸ்வரர்னு பேர். இந்த ஊர் கந்தாரண்ய க்ஷேத்திரம்னு முன்னாடி பேர். ஊர் சுபட்சத்துக்காக தானே திரும்பினார்னு வரலாறு. அப்போ தான் மகாவிஷ்ணு இங்கே தபஸ் பண்ணி மகாலட்சுமியை அடைஞ்சதுனால ஸ்ரீயை அடைஞ்சதுனால ஸ்ரீவாஞ்சியம், திருவை அடைஞ்சதுனால திருவாஞ்சியம்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். இந்த யமதீர்த்தம் எப்படின்னு கேட்டாக்கா மாசி மாதம் மகத்தில் மாசி மகம் பிரம்மோற்சவம். அந்த மாசி மக பிரம்மோற்சவத்தில் பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு இங்கே அனுகிரகம் கொடுக்குற சுவாமி அம்பாலோட யம வாகனத்தில் காட்சி கொடுக்குற நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணிக்கலாம். யம தீர்த்தத்தில் மாசி பரணி அன்னைக்கு மட்டும்தான் நம்ம குளிக்கலாம். ரொம்ப விசேஷமானது. ரோட்ஷனும் பண்ணிக்கலாம், குளிக்க முடியாத. ரொம்ப சிறப்பான முறையில் ஸ்ரீவாஞ்சிய முத்துகுருக்கள் நமக்கு இந்த யமதீர்த்தத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைச்சார். மாசி மாதம் இந்த யமதீர்த்தத்தில் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறும். இந்த யமதீர்த்தத்துக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா துளைகள் காணப்படும். அந்த துளைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு உள்புறம் யமதர்மராஜாவோட சன்னதி காணப்படுது.
அப்படியே அந்த ஹோல் செட்டு அப்படியே இந்த யம தீர்த்தத்துக்கு ஏற்றாப்புல ஹோல்ஸ் தெரியும். அதுதான் யம தர்மராஜா. கொஞ்சம் அங்கே தெரியுமா? தெரியுதா? தெரியும் தெரியும். இல்லையே, ஹோல்ஸ் தெரியுது. அங்கேயே கிட்டே போயிடும். கிட்டக்கே போயிடுமா? அப்போ தான் தெரியும். இது வந்து தீர்த்தத்துக்கு ஏற்றாப்புல உள்ளது. ஆலயம் உள்ளே இருக்குது. மதிலுக்கு உள்ள சித்திரகுப்தரும் யமதர்மராஜாவும் இங்கே அருள் பாலிக்கிறார். கதையை வந்து கீழே வச்சுருப்பார். பாசக்கயிறு, சூளம் இதெல்லாம் இருக்கும். சூட்சி அஸ்தன்னு ஒருத்த விரலை காமிப்பார். அதான் சூட்சமம் அப்படிங்கிறது. சூத்மபுரீஸ்வரர்னு கோயில் இருக்கும், பார்த்துருப்பேன். ஆனால் இது சூட்சிகாஸ்தன்னு ஒரு விரலை காமிப்பார். பக்கத்தில் சித்திரகுப்தர் வந்து ஏட்டை கையில் வச்சிட்ருப்பார். ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். யம உபாத சித்திரவாதையிலேருந்து விடுபடலாம். சித்திரகுப்தர் மற்றும் யமதர்மராஜா அருள் பாலிக்கக்கூடிய சன்னதிக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய அந்த யம தீர்த்தத்தை வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதர் மற்றும் மங்களாம்பிகையை வந்து தரிசனம் பண்ணிடலாம். 7 ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே ஸ்ரீவாஞ்சியம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதரை வந்து நம்மால் வந்து தரிசனம் செய்ய முடியும். பாவமும் தோஷமும் இருக்கக்கூடிய அன்பர்களை ஆலயத்துக்குள்ளாரையே வந்து வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யமதர்மராஜாவுக்கு வந்து சிவபெருமான் வந்து ஆணையிட்டிருக்காரு. பாவமும் தோஷமும் உள்ளவர்கள் ஸ்ரீவாஞ்சியத்தோட மண்ணையே வந்து மிதிக்க முடியாது. ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பும் பொழுது எண்ணற்ற தடைகள் வந்து நமக்கு ஏற்படலாம். அந்த தடைகளெல்லாம் மீறி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய யமதர்மராஜாவை வழிபாடு செய்த பிறகு, நம்மளோட பாவம் மற்றும் தோஷங்களை நீக்கிய பிறகு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே இருக்கக்கூடிய வாஞ்சிநாதர் வந்து தரிசனம் பண்ணலாம். பாவமும் தோஷமும் இருக்கிறவனை யமன் வந்து இந்த ஆலயத்துக்குள்ளாரே வந்து விடுறது கிடையாது. சிவபெருமானோட ஆணைக்கினுங்க இந்த தலத்தில் வந்து நம்ம யமதர்மராஜாவை வந்து முதல்ல வந்து தரிசனம் செய்யும் பொழுது நம்மளோட பாவங்கள், சாபங்கள், தோஷங்கள் அனைத்தும் யமதர்மராஜாவோட சன்னதியிலே வந்து விடுபட்டுரும். அதற்கு பிறகு வந்து நம்ம புண்ணியாத்மாவாக மாறி இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதரை வந்து வழிபாடு செய்யலாம். எவர் ஒருவர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இறுதி காலத்தில் வந்து அமைதியான மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதரை தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு உடலை வருத்தாமல் அமைதியான மரணம் ஏற்பட்ட பிறகு பிறவாத நிலை எனக்கூடிய முக்தி நிலையை வந்து இங்கே இருக்கக்கூடிய வாஞ்சிநாதர் வந்து பக்தர்களுக்கு வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. மேலும் ஸ்ரீவாஞ்சியம் தலத்தில் இறக்கக்கூடிய அன்பர்களோட காதில் சிவபெருமானே பஞ்சாட்சர மந்திரமான சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஓதி சிவபெருமானே அந்த இறந்த ஆன்மாவை வந்து தனது லோகமான கைலாயத்துக்கு வந்து அழைத்து செல்றதா வந்து சொல்லப்படுது. ஸ்ரீவாஞ்சிய தலத்தை தரிசனம் செய்தவர்களுக்கு வந்து யம பயம் வந்து கிடையாது, மரண பயம் வந்து கிடையாது. யமன் வந்து ஸ்ரீவாஞ்சியம் தலத்தை தரிசனம் செய்த பக்தர்களை வந்து என்றைக்குமே வந்து துன்புறுத்த மாட்டார். வீட்டில் வந்து யாராவது வந்து நோய்வாய்ப்பட்டு ரொம்ப ஆண்டுகளாக வந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவதிப்படுறாங்க அப்படின்னா இந்த ஸ்ரீவாஞ்சியம் தலத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சித்திரகுப்தன் மற்றும் யமதர்மராஜாவை வழிபாடு செய்யும் பொழுது படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து நல்ல நிலையில் வந்து குணமடையக்கூடிய அற்புதம் வந்து நிகழும். மேலும் வந்து இறுதி காலத்தில் வந்து அமைதியான முறையில் வந்து மரணம் வந்து சித்திக்கும். ஆலயத்தோட நுழைவாயிலில் பூஜை ஜாமான்கள் மற்றும் தீபங்கள்லாம் வந்து விற்கப்படுது. இந்த தீபத்தை வாங்கி இங்கே இருக்கக்கூடிய யமதர்மராஜாவை வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது மரண பயம் நீங்கும், ஆயுள் விருத்தி வந்து ஏற்படும். இறந்தவர்களின் ஆன்மா வந்து முக்தி அடைய மோட்ச தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய தலங்களில் முதன்மையான தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சிநாதர் ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்துக்கு ஒரு முறை வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதர் மற்றும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்களாம்பிகை அன்னையை எவர் ஒருவர் தரிசனம் செய்கிறாங்களோ காசி தலத்திற்கு 1000 முறை சென்று தரிசனம் செய்த பலன் வந்து கிடைக்கும். காசி தலத்தை வந்து 1000 முறை தரிசனம் செய்த பலன் தரக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஸ்ரீவாஞ்சியத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதர் ஆலயம் வந்து காணப்படுது. நம்ம வந்து இந்த ஆலயத்துக்கு வந்தவொடனே முதல்ல வந்து யமதர்மராஜாவோட சன்னதிக்கு தான் வந்து செல்லணும். ஆலயத்தோட தெற்கு பகுதியில் வந்து சித்திரகுப்தன் மற்றும் யமதர்மராஜாவுக்கு வந்து சன்னதி வந்து காணப்படுது. இப்போ வந்து நம்ம வந்து யமதர்மராஜாவோட சன்னதிக்கு செல்கிறோம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே யமதர்மராஜாவை நாம் வந்து தரிசனம் செய்யும் பொழுது நமது 7 ஜென்ம பாவங்கள், தோஷங்கள், சாபங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இந்த துளைக்கு அந்த சைடு தான் வந்து நம்ம வந்து யமதீர்த்தம் வந்து வெளியில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த துளை தான் வந்து இது. யமதர்மராஜா மற்றும் சித்திரகுப்தனோட சன்னதியில் வந்து இந்த துளையானது காணப்படுது. இந்த துளைக்கு மறுபுறம் யமதீர்த்தம் வந்து காணப்படுது. மாசி மாதம் அந்த தீர்த்தத்தில் வந்து தீர்த்தவாரி வெகு சிறப்பான முறையில் வந்து கொண்டாடப்படும். யமதர்மராஜா தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்க வழிபாடு செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. எல்லாரோட உயிரையுமே யமன் பறிக்கிறான் அப்படின்னு சொல்லி பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தன்னை வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி யமன் வந்து வருந்துறாரு. இதனால் வந்து தனக்கு வந்து கடும் சாபம் மற்றும் தோஷங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி யமன் வந்து வருந்தி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த வாஞ்சிநாதர் மற்றும் மங்களாம்பிகை அன்னையை வழிபாடு செய்கிறாங்க. அதன் பிறகு சிவபெருமான் யமதர்மராஜாவுக்கு வந்து காட்சியளித்து
உனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். இனி வரும் காலங்களில் வந்து யாரும் யமன் வந்து உயிரை பறிச்சுட்டு போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க, விபத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, யமன் உயிரை பறிச்சுட்டு போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற அந்த வரத்தை வந்து வழங்கிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மாசி மாதம் நடைபெறக்கூடிய அந்த தீர்த்தவாரி வைபவத்தில் வந்து சிவபெருமான் வந்து யம வாகனத்தில் வந்து அமர்ந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வர்றது வந்து தனி சிறப்பு. ஸ்ரீவாஞ்சியம் தலத்தோட மண்ணை மிதிச்சவங்களுக்கு வந்து இறுதி காலத்தில் வந்து அமைதியான முறையில் வந்து மரணம் ஏற்படும். யம பயம் மற்றும் மரண பயத்தை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக ஸ்ரீவாஞ்சியத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதர் ஆலயம் வந்து காணப்படுது. இப்போ வந்து யமதர்மராஜாவோட சன்னதியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. யமதர்மராஜாவோட சன்னதியை நம்ம வந்து தரிசனம் செய்யும் பொழுதே நமது 7 ஜென்ம பாவங்கள், தோஷங்கள், சாபங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். 7 ஜென்ம சாபங்கள், பாவங்கள், தோஷங்கள் நீங்கிய பிறகு இந்த தலத்துக்குள்ளார சென்று புனித ஆத்மாவாக இங்கே இருக்கக்கூடிய வாஞ்சிநாதரை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு வந்து மறுபிறவி இல்லாத நிலை வந்து ஏற்படும். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே அபயகர விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதரை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே வலதுபுறம் வந்து மங்களாம்பிகை அன்னியோட சன்னதி வந்து காணப்படுது. தமிழகத்தில் காசிக்கு நிகராக 6 தலங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் ஆலயம் காசி தலத்தை காட்டிலும் 1000 மடங்கு புண்ணியம் வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் காணப்படுது. அதாவது இந்த தலத்தை ஒரு முறை யார் தரிசனம் செய்கிறாங்களோ 1000 முறை காசிக்கு சென்று தரிசனம் செய்த பலன் வந்து கிடைக்கும். ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னா பலிபீடம், நந்தி பகவான் எல்லாரும் காணப்படுறாங்க. இவங்க எல்லாரையும் வழிபாடு செய்துக்கிறோம். அடுத்ததாக ஆலயத்துக்குள்ளார செல்லும் பொழுது அதிகார நந்தி இருக்கக்கூடிய பகுதியில் 3 விநாயகர் வந்து காணப்படுவாங்க. இவங்க வந்து சபை விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. நம்ம வந்து எத்தனையோ பேர் இந்த ஆலயத்துக்கு வருவோம், ஆனால் இந்த விநாயகர் இருக்கிறதே மறந்துடுவோம். கதவுக்கு பின்புறம் வந்து இந்த விநாயகர் வந்து காணப்படுறாரு. இந்த சபை விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வந்து சபையில் வந்து கூச்சம் இல்லாமல் பேசக்கூடிய நிலை வந்து ஏற்படும். சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது, 4 பேருக்கு முன்னால் நின்று வந்து பொதுவாக வந்து எங்களால் பேச முடியல, எங்களுக்கு வந்து கை கால்லாம் நடுக்கம் ஏற்படுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த சபை விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது சபையில் வந்து நம்ம வந்து நல்லா பேசக்கூடிய அந்த ஆற்றலை வந்து இந்த சபை விநாயகர் வந்து வழங்குவார். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சொற்பொழிவு ஆட்டுறோம், அல்லது ஒரு பட்டிமன்றம் ஆட்டுறோம், இல்லை 4 பேருக்கு முன்னால் பேசுகிறோம், இல்லை பிஹெச்டி படித்து ஒரு டிசிஸ் வந்து சப்மிட் பண்ணுறதுக்காக 4 பேர் முன்னாடி பேசுகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்ரீவாஞ்சியம் தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சபை விநாயகரை வழிபாடு செய்த பிறகு அந்த மாதிரி பொது இடத்துக்கு வந்து சென்று நம்ம பேசும்பொழுது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நல்லா பேசக்கூடிய அந்த ஆற்றலை வந்து இந்த சபை விநாயகர் வந்து வழங்குவாங்க. இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வாஞ்சிநாதர். சிவபெருமானே வந்து ஆசையாக வந்து அமர்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதர் ஆலயம் வந்து காணப்படுது. யம தர்மராஜாவுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிய இறைவன் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சாபங்கள் மற்றும் தோஷங்கள் 7 ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். அதே மாதிரி இறந்து போன முன்னோர்களுக்கு வந்து மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டிய முதன்மையான தலமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதர் ஆலயம் வந்து காணப்படுது. வாஞ்சிநாதரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள்லாம் வலம் வரலாம். இந்த இடத்துல வெண்ணெய் விநாயகர் அருள் பாலிக்கிறாரு. வெண்ணெய் விநாயகரை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட உள் பிரகாரங்களாம் வலம் வந்துட்டுருக்கோம். எதிரில் வந்து 63 நாயன்மார்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. 63 நாயன்மார்களையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். தென்காசி தலத்தை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி 12 ஆலயங்களை தரிசனம் செய்த பிறகே தென்காசி தலத்தை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் வந்து ஸ்ரீவாஞ்சியம் தலம் வந்து 12வதாக தரிசனம் செய்யக்கூடிய ஆலயமாக காணப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு. தட்சிணாமூர்த்தியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். காசி தலத்தை காட்டிலும் 1000 மடங்கு வீசம் அதிகம் கொண்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. எங்களுக்கு வயதாகிருச்சு, எங்களால் காசி தலத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்ய முடியவில்லை, கங்கையில் வந்து எங்களால் வந்து ஸ்நானம் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறை ஸ்ரீவாஞ்சியம் தலத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதரை வழிபாடு செய்யும் பொழுது 1000 முறை காசி தலத்துக்கு சென்று தரிசனம் செய்த பலனும் 1000 முறை கங்கையில் மூழ்கி எழுந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து இந்த ஆலயத்தை ஒரு முறை தரிசனம் செய்தாலே கிடைக்கும். மேலும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய குப்த கங்கையில் வந்து நீராடும் பொழுது பஞ்சமா பாவங்கள் அனைத்து நீங்கும். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடும் பொழுது என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து ஆலயத்தோட அந்த தீர்த்த குளத்துக்கு போகும்பொழுது பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து சட்டநாதர் வந்து அருள் பாலிக்கிறாரு. சட்டநாதரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம்.
இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானோட சன்னதியை வந்து அருணகிரிநாதர் வந்து தன்னோட திருப்புகழில் வந்து பாடியிருக்காரு. எம்பெருமான் நாராயணன் மகாலட்சுமி தன்னிடமே வந்து நிரந்தரமாக இருக்க வேண்டும். எங்கள் இருவருக்கும் எந்த சண்டையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, இந்த தலத்தில இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து, மகாலட்சுமியோடு மீண்டும் இணைந்து வாழ்றதுக்கு வந்து வரத்தை பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால, இந்த தலம் வந்து ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸ்ரீயோடு மகாவிஷ்ணு சேர்ந்த தலம் அப்படிங்கிறதுனால, இந்த தலத்தில வந்து வழிபாடு செய்யும் பொழுது, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும். இந்த தலத்தில வந்து வழிபாடு செய்து டைவர்ஸ் வாங்கின தம்பதி கூட மீண்டும் வந்து இணைந்து சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த அமைப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து முருகபெருமானோட சன்னதி வந்து காணப்படுது. அருணகிரிநாதரால் திருப்புகழ்ல வந்து பாடப்பட்ட தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அடுத்ததாக மகாலட்சுமி அன்னையோட சன்னதி வந்து காணப்படுது. எம்பெருமான் நாராயணன் மகாலட்சுமியோடு மீண்டும் இணையறதுக்கு காரணமான தலம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கஜலட்சுமி அணியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி அணியை வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். அடுத்ததாக சனீஸ்வர பகவானும் மகாலட்சுமியும் அருகருகே இருக்கக்கூடிய அந்த சன்னதியை வந்து தரிசனம் பண்ணுறோம். அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து சனி பகவானும் மகாலட்சுமியும் அருகருகே இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து தீபமேற்றி அபிஷேக ஆராதனைகள் சனி பகவானுக்கும் மகாலட்சுமி அன்னைக்கும் செய்து வழிபாடு செய்யும் பொழுது அனுராதா நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். மகாலட்சுமி தோன்றிய நட்சத்திரமாக அனுராதா நட்சத்திரம் வந்து காணப்படுது. அதே மாதிரி அனுராதா நட்சத்திரத்தோட அதிதேவதையாக சனீஸ்வர பகவான் வந்து காணப்படுறாரு. அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஆரம்ப தசா இருப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா சனி திசையாக இருக்கும். அதனால் அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை இந்த தலத்துக்கு வரலாம், அல்லது வெள்ளிக்கிழமையோ அல்லது அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தலத்துக்கு வந்து அருகருகே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் மகாலட்சுமியும் வழிபாடு செய்யும் பொழுது அனுராதா நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி அவர்கள் வாழ்வில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். ஸ்ரீவாஞ்சிய தலத்தை ஒரு முறை தரிசனம் செய்தாலும் நமக்கு வந்து மறுபிறவியே கிடையாது. நமக்கு வந்து மறுபிறவி இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த தலத்துக்குள்ளாரே நம்மளால் வந்து நுழையவே முடியாது. ஏன்னா பிறவி அப்படிங்கிறது நம்மளோட பாவ புண்ணிய கணக்கை வந்து சார்ந்தது. நமக்கு வந்து பாவ புண்ணிய கணக்குகள் வந்து மீதி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிறவிகள் வந்து இருக்கும். அந்த பிறவி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கக்கூடிய அன்பர்களால் மட்டுமே இந்த தலத்துக்குள்ளார வந்து நுழைய முடியும். எப்படி தேப்பெருமாநல்லூர் ஆலயத்தை சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த ஸ்ரீவாஞ்சியம் தலத்துக்குள்ளாரையும் பிறவி இருக்கக்கூடியவர்கள் வந்து நுழைய முடியாது. பாவமும் தோஷமும் பிறவியும் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தோட மண்ணை கூட மிதிக்க முடியாது. இந்த தலத்தை ஒரு முறை தரிசனம் செய்தாலும் முக்தி நிச்சயம். முக்தி மட்டும் கிடையாது, சிவபெருமான் உரைகின்ற கைலாயத்திலே வந்து நமக்கு வந்து இடம் உண்டு அப்படிங்கிறது நம்பிக்கையாக வந்து காணப்படுது. பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ஆலயத்தை வந்து மூடிடுவாங்க. ஆனால் இந்த தலத்தில் வந்து தொடர்ந்து பூஜைகள்லாம் வந்து அமைதியாக நடைபெறும். ஸ்ரீவாஞ்சியம் தலத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா மயானம் வந்து காணப்படுது. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மகிஷாசுரவர்தினி அன்னை வந்து காணப்படுறாங்க. சத்ரு தொல்லையால் பாதிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னையை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது எதிரியே இல்லாத நிலை வந்து ஏற்படும். நான் வந்து அமைதியாக வேலை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய சத்துருக்களோட தொல்லை இருக்குது அப்படின்னா இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மகிஷாசுரவர்தினியை வந்து வழிபாடு செய்யலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது அடுத்ததாக யோக பைரவர் ராகு கேது இருவரும் வந்து ஒரே மேனியாக இருக்கக்கூடிய அந்த சன்னதியை வந்து தரிசனம் பண்ணுறோம். இதுதான் வந்து யோக பைரவர் அருள் பாலிக்கக்கூடிய சன்னதி. பைரவருக்கு உரித்தான தேய்பிறை அஷ்டமி தினத்தில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய யோக பைரவருக்கு வெண்ணெய் காப்பிட்டு ஸ்ரீ வாஞ்சிநாத ஈசனை வந்து 108 முறை வலம் வந்து வணங்கி வெண்ணெய் நிறைந்த உணவுப் பொருட்கள், அதாவது வந்து நெய் சாதம், அடை போன்றவற்றை சாமிக்கு வந்து படைத்து அதை வந்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து விநியோகம் செய்யும் பொழுது திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும். ரியல் எஸ்டேட் துறை மற்றும் பிளாட் ப்ரொமோட்டர்ஸ் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய குப்தகங்கையில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய வாஞ்சிநாதரை வழிபாடு செய்த பிறகு இந்த யோக பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் துறையில் சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக 7 தலையுடன் கேது மற்றும் ராகு பகவான் வந்து யோக பைரவருக்கு அருகிலே வந்து அருள் பாலிக்கிறாங்க. ராகு பகவான் மற்றும் கேது பகவான் இருவரும் இணைந்த குளத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு கேதுக்கு வந்து நம்ம பாலாபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பால் வந்து நீல நிறமாக மாறக்கூடிய அதிசயத்தை வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இப்போ வந்து ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய உள் பிரகாரத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆலயத்தோட வெளிப்பிரகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நட்டுவன விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. நட்டுவன விநாயகர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மிருத்யு தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் சனிக்கிழமை இந்த தலத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதர் மற்றும் யமதர்மராஜாவை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மிருத்யு தோஷங்கள்லாம் நீங்கும். மிருத்யு தோஷம் ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்னா குடும்பத்தில் வந்து அகால மரணங்கள் ஏற்படும்.
அடிக்கடி வந்து விபத்துகள் வந்து ஏற்படும். குடும்பத்தில் வந்து நிம்மதியே இருக்காது. அந்த மாரி அமைப்புள்ளவங்க சனிக்கிழமை மற்றும் சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அல்லது சதய நட்சத்திர நாள்ல இந்த தலத்தில வந்து இங்க இருக்கக்கூடிய யமதர்மராஜாவை வழிபாடு செய்யும் பொழுது, அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய மிருத்யு தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்தர்வ இடியாப்ப ஈசசித்தரோட சிஷ்யரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. காசி தலத்தை காட்டிலும் ஸ்ரீவாஞ்சியம் 1000 மடங்கு பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நாம் அனைவரும் நாம் செய்த பாவங்கள் நீங்கிறதுக்காக காசிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கங்கையில் வந்து நீராடுறோம். பக்தர்களான நம்மளோட பாவ மூட்டைகளை வந்து கங்கையை வந்து சுமக்கிறதுனால கங்கை வந்து மிகவும் வந்து பாவ சுமையோடு காணப்படுறாங்க. தனக்கு ஏற்பட்ட பாவ சுமை மற்றும் பக்தர்களான நம்மளோட பிரம்மகத்தி தோஷத்தெல்லாம் கங்கை வந்து ஏற்றுக்கொண்டதுனால வந்து ஆயிரக்கணக்கான மக்களோட பிரம்மகத்தி தோஷத்தோட கங்கையை வந்து அவதிப்படுறாங்க. அப்பொழுது கங்கை காசியில் வந்து தன்னோட ஒரே ஒரு கலையை மட்டும் விட்டு வைத்துவிட்டு கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய குப்த கங்கையில் வந்து நீராடுறாங்க. அதாவது வந்து தனது 999 கலைகளுடன் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய குப்த கங்கையில் வந்து கங்கை அன்னை நீராடி தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம், சாபங்கள், பாவங்கள் அனைத்தையும் நீங்க பெற்று புனிதவதியாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து குப்த கங்கையாக கங்கை வந்து காணப்படுது. காசியில் இருக்கக்கூடிய கங்கை வந்து ஒரே ஒரு கலை தான். ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய குப்த கங்கை வந்து 999 கலைகளுடன் காணப்படுறதுனால ஸ்ரீவாஞ்சியம் தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது 1000 முறை காசிக்கு சென்ற பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும். மேலும் வந்து சிவபெருமான் வந்து விரும்பி உரைகின்ற தலமாகவும் இந்த ஸ்ரீவாஞ்சியம் ஆலயம் வந்து காணப்படுது. ஒரு முறை பிரளய வெள்ளம் ஏற்பட்டு உலகமே வந்து மூழ்கிடுது. அந்த பிரளய வெள்ளத்தில் வந்து காசி தலம் வந்து மூழ்காமல் இருக்கிறதை சிவபெருமானும் பார்வதியும் வந்து பார்த்து அதிசயப்படுறாங்க. மேலும் வந்து இது மாதிரி வேறு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெற்கு நோக்கி வரும் பொழுது ஸ்ரீவாஞ்சியம் தலமும் வந்து அந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. சிவபெருமானுக்கு வந்து ஸ்ரீவாஞ்சிய தலம் வந்து ரொம்ப பிடித்து போயிருது. அதனால் வந்து ஸ்ரீவாஞ்சிய தலத்தில் சிவபெருமான் வந்து தானே வந்து விரும்பி வந்து அமர்ந்து சுயம்பு லிங்கமாக வந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க. சிவபெருமான் உரைகின்ற 64 சுயம்பு லிங்கங்களில் வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதர் வந்து முதன்மையானதாகவும் முக்கியமானதாக வந்து காணப்படுது. கலியுக மக்கள் 3 விதமான வினைகளில் வந்து பாதிக்கப்படுறாங்க. வந்த வினை, வரவிருக்கும் வினை, வந்திருக்கும் வினை அப்படின்னு சொல்லி 3 விதமான வினைகளால் வந்து பாதிக்கப்பட்டு மக்கள் வந்து தங்கள் வாழ்வில் வந்து தாங்கொன்னா துயரத்தால் வந்து அவதிப்படுறாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க யமதர்மராஜா வழிபாடு செய்த ஸ்ரீவாஞ்சியம், நரிக்குடி, திருப்பைஞ்சிலி போன்ற ஆலயங்களுக்கு சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மற்றும் துவிதியை திதியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய யமதர்மராஜாவை வழிபாடு செய்யும் பொழுது 3 விதமான வினைகளும் நம்மை விட்டு நீங்கும். இந்த ஆலயத்தோட தலவிருட்சமாக சந்தன மரம் வந்து காணப்படுது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய துவிதியை திதி நாளில் யமசக்தி தல வழிபாடும், எண்ணெய் தானம் வந்து வழங்குறதும், எருமைகளுக்கு வந்து அகத்திக்கீரை வழங்குறதும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய 3 விதமான வினைகளை வந்து நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மிருத்யுஞ்சய சக்திகளும் மருத்துவ குண சக்திகளும் நிறைந்த திருதியை திதி நாளில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற குடும்பத்தை சேர்ந்த அன்பர்கள், அதாவது வந்து இருதய நோய், புற்றுநோய், சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டவங்க, படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவர்கள் திருதியை திதி நாளில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய யமதர்மராஜாவுக்கு 96 தீபங்கள் ஏற்றி குடும்பத்தோடு வழிபாடு செய்யும் பொழுது இருதய நோய், சிறுநீரக நோய், புற்றுநோய் மற்றும் அறுவை சிகிச்சை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நல்லபடியாக குணமாகி வருவாங்க. சில பேர் வந்து எங்களுக்கு இந்த நோய் வந்துருச்சு, நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறவங்க அந்த சிந்தனை மாறி நல்லா மன அமைதி பெறத்துக்காக திருதியை திதி வரக்கூடிய நாளில் 8 வகை காய்கறிகள் கலந்த சாம்பார் சாதத்தை வந்து சாமிக்கு படைத்து அன்னதானம் அளித்து வரும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும். அம்பாள் விமானத்தில் 5 கலசம் உள்ளது. ஈசான மொழியிலிருந்து பார்த்தால் தெரியும். 5 கலசங்களுடன் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதியோட மூலவரோட விமானத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். வாழ்வில் ஏற்படக்கூடிய அந்த யம பயம் நீங்கவும், நோய் குறித்த அந்த பயம் நீங்கவும் திருதியை திதியில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கள கந்தர்வ இடியாப்ப ஈசசித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் கூறியுள்ளதை வந்து பார்த்தோம். அடுத்ததாக காசியில் ஓடக்கூடிய கங்கையை காட்டிலும் 999 மடங்கு புண்ணியம் தரக்கூடிய இந்த குப்த கங்கையை வந்து தரிசனம் பண்ணிடலாம். 999 புண்ணிய புஷ்கரணி குப்த கங்கைன்னா ரகசியம்னு பேர். 1000 கலை அம்சத்தில் ஒரு கலை காசி, பாக்கி 999 தீர்த்தம் இந்த குளத்தில் இருக்கிறதாக ஐதீகம். இது வந்து எப்படின்னா பூர்வ ஜென்ம பாவதோஷ நிவர்த்தி. இதுதான் கங்கக்கர விநாயகர். பூர்வ ஜென்ம பாவதோஷ நிவர்த்தி பார்த்துட்டீங்களா? முன்னாடி வந்து யமதீர்த்தம் பார்த்தோம். அது வந்து மாசி மக பிரம்மோற்சவம். இது வந்து கார்த்திகை ஞாயிறு பெருவிழா. சூரிய பகவான் வந்து
கொலை, களவு, கல்லுண்ணல், பிறர் மனைவி சாபம், சம்சர்க தோஷம், பஞ்சமகா பாவதோஷ நிவர்த்தி இந்த க்ஷேத்திரத்தில் நடக்கிறது. அதில் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு தோஷம் சொல்லியிருக்காங்க. அதுதான் முன்னாடி சொன்னது. முன்னாடி கொலை, களவு, கல்லுண்ணல், பிறர் மனைவி சாபம், சம்சர்க தோஷம். இந்த பஞ்சமகா பாவதோஷ நிவர்த்தி இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணால் நடக்கும். காசியில் ஓடக்கூடிய கங்கையை காட்டிலும் 1000 மடங்கு புண்ணியம் தரக்கூடிய அந்த குப்த கங்கையை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த குப்த கங்கையில் வந்து நீராடும் பொழுது என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். கார்த்திகை மாதம் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த தலத்தில் இருக்கக்கூடிய குப்த கங்கையில் வந்து நீராடும் பொழுது 1008 ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும். கார்த்திகை மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி வழிபாடு செய்யும் பொழுது அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். கார்த்திகை மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த தலத்தில் இருக்கக்கூடிய குப்த கங்கையில் நீராடி வழிபாடு செய்யும் பொழுது பசு தானம் செய்த பலன் கிடைக்கும். கார்த்திகை மாதம் 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி வழிபாடு செய்யும் பொழுது பஞ்சமா பாவங்களும் தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தோட தல வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. இதில் வந்து காசியில் வந்து கங்கைக்கு வந்து ஆரத்தி காமிச்சு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த ஸ்ரீவாஞ்சியம் தலத்தில் இருக்கக்கூடிய இந்த குப்த கங்கைக்கு ஒரு முறை வந்து மாலை வேளையில் வந்து ஒரு சின்ன தட்டில் வந்து ஒரு அகல் தீபத்தை ஏற்றி நாம் வந்து இந்த குப்த கங்கைக்கு வந்து ஆரத்தி காட்டி வழிபாடு செய்து பாருங்கள். அதோட பலன் வந்து வார்த்தைகள் வந்து சொல்கிறது கிடையாது. பலன் வந்து எண்ணில் அடங்காத அளவுக்கு வந்து நமக்கு வந்து சித்திக்கும். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய குப்த கங்கைக்கு மாலை வேளையில் ஒரு சின்ன அகலில் வந்து ஒரு தட்டில் வச்சு ஒரு தடவை நம்ம வந்து தீபம் காட்டினாலும், அதாவது வந்து ஆரத்தியாக காட்டினாலும், காசியில் இருக்கக்கூடிய கங்கைக்கு வந்து 1000 முறை ஆரத்தி காட்டிய பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும். மேலும் வந்து இந்த குப்த கங்கையில் வந்து நமது பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது இறந்த முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையும். அகால மரணத்தில் அடைந்தவர்களோட ஆன்மா சாந்தி அடையும். இந்த தளத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றி வழிபாடு செய்யலாம். இந்த க்ஷேத்திரம் எப்படின்னா, முன்னாடி சொன்ன உங்கள்கிட்ட மேற்கு முகம்னு, இந்த குளத்துக்கரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே லெஃப்ட்டில் போனேன்னு சொன்னால் பிரகாரம் வரும்போது கங்கைக்கரை பிரகாரம்னு பேர். அங்கே வரும்போது என்னென்னா, நந்தி வந்து கிழக்க பார்த்துருப்பார். அந்த கோயில் இன்னும் அங்கேயே தான் இருக்குது. சுவாமி மேற்கு பார்த்து இருந்தாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அது. ஒரு வேடன் வேடத்துக்கும் உள்ள வரலாறு அது. எப்படின்னு சொன்னால், கற்பனை பொய் சொல்லிடுறா, கரு களைஞ்சிடுது. அதனால் கரு அறுத்தான் சன்னதின்னு அந்த சன்னதிக்கு பேர். ஊர் சுபட்சத்துக்காக சுவாமி திரும்பினார்னு வரலாறு. அதான் ஸ்ரீ அடைஞ்சதுனால ஸ்ரீவாஞ்சியம், திருவை அடைஞ்சதுனால திருவாஞ்சியம். மகாவிஷ்ணு வந்து தபஸ் பண்ணி மகாலட்சுமி அடைஞ்சார் அப்படின்னு வரலாறு. இந்த குப்த கங்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரகசியம் அப்படின்னு சொன்னால் குப்த கங்கைனால ரகசியம். இந்த ரகசிய சேத்திரத்தில் நம்ம நீராடினோம் அப்படின்னா எல்லா விதமான பாவதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதாக வரலாறு. 12 கோயிலில் இந்த கோயில் ஒன்று. கங்கை, ராகு, கேது, சூரிய பகவான் ஆகியோர் தங்களுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் மற்றும் பாவங்கள் நீங்க நீராடிய தீர்த்தமாக வந்து இந்த குப்த கங்கை வந்து காணப்படுது. சூரிய பகவான் சிவபெருமானை மதியாது தட்சன் நடத்திய யாகத்தில் கலந்துக்கிட்டதுனால தனக்கு ஏற்பட்ட சாபங்கள் நீங்கிறதுக்காக சூரிய பகவான் வந்து இந்த குப்த கங்கையில் கார்த்திகை மாதம் நீராடி தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துக்கிட்ட தீர்த்த குளம் அப்படிங்கிறதுனால கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்த குளத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய யம தர்மராஜா மற்றும் இந்த தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதரை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய சகல விதமான தோஷங்களும் நீங்கும். சில பேர் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து தற்கொலை ஏற்படும், அகால மரணம் ஏற்படும், விபத்துகளால் மரணம் ஏற்படும், பாம்பு தீண்டி மரணம் ஏற்படும். இதற்கெல்லாம் காரணம் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிருத்யு தோஷம். அந்த மிருத்யு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அகால மரணம் அடைந்தவர்களோட ஆன்மா சாந்தி அடைய இந்த குளக்கரையில் வந்து அமர்ந்து அவர்களுக்குரிய தர்ப்பண பூஜைகள் ஆற்றி வழிபாடு செய்யலாம். இறந்த முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையும் இந்த தடத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றலாம். பித்ரு தோஷம் நீங்கள் மோட்ச தீபம் வெற்றி வழிபாடு செய்கிறதுக்கு உள்ள முதன்மையான தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஸ்ரீவாஞ்சியத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வாஞ்சிநாதர் ஆலயம் வந்து காணப்படுது. தற்பொழுது வந்து கார்த்திகை மாதம் தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் நீராடி நம் சகல விதமான பாவ தோஷங்களை நாம் வந்து நீக்கிக் கொள்வோம். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் மனிதராக பிறந்த நாம் வந்து சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து தீர்வுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அகஸ்தியர் விஜய புத்தகத்தை வாங்கி நாம் வந்து படிக்கும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும்.
ராகு கேது யம தர்மராஜா சூரிய பகவான் ஆகியோர் வந்து நீராடிய குளம் மற்றும் கங்கையோட பாவத்தை வந்து நீக்கிய குளம் அப்படிங்கிறதுனால இந்த குளத்தில் வந்து நாம் நீராடி வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான தோஷங்கள் மற்றும் பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். பிரம்மகத்தி தோஷம் நீங்கும், சிசுகத்தி தோஷம் போன்ற கொடிய தோஷங்கள் மற்றும் பஞ்சமா தோஷங்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஜாதகம் சரியில்லை, யம பயம் இருக்குது, சனி பகவானோட இருப்பிடம் சரியில்லை, ராகு கேதோட இருப்பிடம் சரியில்லை, இதனால் வந்து எங்களுக்கு திருமண தடை ஏற்படுது, பித்ரு தோஷத்தால் திருமண தடை ஏற்படுது, பித்ரு தோஷத்தால் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த தீர்த்த குளத்தில் வந்து நீராடி வழிபாடு செய்யும் பொழுது சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ஆதி காலத்தில் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வசிச்சுட்டு வந்ததாகவும் அந்த வேடனோட மனைவியாக வந்து அவள் இருந்திருக்கா. அந்த வேடன் வந்து ஒரு முறை வந்து வெளியூர் செல்லும் பொழுது அவள் வந்து கர்ப்பவதி ஆகிட்டா. அந்த கர்ப்பத்துக்கு வந்து வேடன் காரணம் கிடையாது, வேடன் திரும்பி வந்து இதற்கு நான் காரணம் கிடையாது, உண்மையை சொல்லு அப்படிங்கும் பொழுது அவள் வந்து ஸ்ரீவாஞ்சிய தலத்தில் வந்து பொய் சாட்சி சொல்லிடுவா. உடனடியாக அவளோட கரு வந்து கலைக்கப்படும். அதனால தான் வந்து கருவறுத்தான் சன்னதி அப்படின்னு சொல்லி ஸ்ரீவாஞ்சிய தலத்தில் இந்த கங்கை கரைக்கு பின்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சன்னதி வந்து காணப்படுது. ஆதி காலத்தில் வந்து சிவபெருமான் வந்து மேற்கு நோக்கி இருக்கும் பொழுது நந்தி வந்து கிழக்கு நோக்கி காணப்பட்டிருக்கு. தற்போது தான் சிவபெருமான் வந்து கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறாரு. அந்த கருவறுத்தான் சன்னதி உருவாகிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் வந்து மேற்கு நோக்கி இருந்திருக்காரு. அதனை விளக்கக்கூடிய அமைப்பில் அந்த நந்தியோட சன்னதி மட்டும் காணப்படுது. அந்த நந்தியை தரிசனம் பண்ண தான் இப்போ வந்து கங்கை கரையை தாண்டி நம்ம வந்து நடந்து சென்றுட்டு இருக்கோம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அகால மரணங்கள், மிருத்யு தோஷம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக காணப்படுது. அதே மாதிரி சதய நட்சத்திரம் மற்றும் மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு ஸ்ரீவாஞ்சியம் தலத்துக்கு வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய வாஞ்சிநாதரை வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்னல்களும் நீங்கும். மகாலட்சுமியை வந்து எம்பெருமான் நாராயணன் வந்து மீண்டும் வந்து அடையிறதுக்காக தவம் புரிந்து மகாலட்சுமியோடு இணைந்த தலம் அப்படிங்கிறதுனால திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இப்போ வந்து அந்த நந்தி பகவான் இருக்கக்கூடிய அந்த சன்னதி இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். தெரியுது நந்தி பாருங்க, நந்தி மெயினாக சொல்ல வேண்டிய இருங்க சார். கிழக்கு சொல்லுங்கள் சார். இதுதான் முதல்ல உள்ளது. ஆதி நந்தி சுவாமி வந்து மேற்குமாவும் நந்தி கிழக்குமா உள்ள வரலாறு சொன்னால அதுதான் அந்த கோயில். கங்கை பிரகாரம் கங்கையை சுற்றி வந்தாக்க அந்த நந்திகேஸ்வரரை பார்க்கலாம். காசியை காட்டிலும் 1000 மடங்கு வீசம் கொண்ட இந்த ஸ்ரீவாஞ்சியம் ஆலயத்தோட அலுவலகத்தில் வந்து முறையாக அனுமதி பெற்று இந்த ஆலயத்தை வந்து உழவார பணிகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும். நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும், யம பயம் நீங்கும், மரண பயம் வந்து நீங்கும். இப்போ வந்து ஸ்ரீவாஞ்சியம் தலத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. மரண பயத்தை போக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் ஆலயத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா மயானம் வந்து காணப்படும். இந்த மயானத்தில் வந்து எரியக்கூடிய அந்த நெருப்பை வந்து சிவபெருமான் வந்து தனக்கு வந்து தீபாரதனையாக ஏற்றுக்கொள்கிறதா வந்து ஐதீகம். ஸ்ரீவாஞ்சி முத்துகுருக்கள் நமக்கு இந்த மயானத்தோட சிறப்புகள்லாம் நமக்கு இப்போ எடுத்து வைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். ஆலயத்துக்கு எதிரில் மயானம், அப்படியே பக்கத்தில் வந்து மாணிக்கநாச்சர் குளம், மாணிக்கநாச்சர் எதிரில் வந்து கோயில், அப்படியே எதிர்ப்பு கோயில் கோபுரம் தெரியுது. சுவாமி வந்து தீபாரண பண்ணம், நம்ம சுவாமிக்கு தீபாரணை பண்ணுற மாதிரி ஏற்றுக்கிறார் இந்த தகனத்தை. இந்த மயானத்தில் தகனம் செய்வது சுவாமிக்கு தீபாரணை மாதிரி ஏற்றுக்கொள்கிறார்னு வரலாறு. மயானத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மாணிக்க நாச்சியார் குளத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.